ஹாய் ஹலோ வணக்கம். திஸ் இஸ் ஜெனி. ஜாயின் வித் மை ஆல்வேஸ் தி டீ டைம் ஸ்டோரி. ஸோ இன்றைக்கி தொடர்ந்து அதை பற்றி தான் பேச போகிறோம். அதாவது குழுக்கள், கெடுதல் செய்யக்கூடிய குழுக்கள். இவர்களுடைய அடுத்த கட்ட நகர்வு எது இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, இப்போ இருக்கக்கூடிய டிஜிட்டல் வேர்ல்டு. ஸோ இதெல்லாம் ஃபஸ்ட்டு, அதாவது வித்தவுட் டெக்னாலஜி இல்லாமல் இவர்கள் செய்யக்கூடிய வன்முறைகள், இந்த குழுக்களின் செயல்பாடுகள். இப்போ டெக்னாலஜியோட தொழில்நுட்ப உதவியோடு செய்யக்கூடிய குழு ஒற்றுமை என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா, நம்மளோட மொபைல் இருக்கு இல்லையா, மொபைல் ஃபோன் பெஸ்ட்டு உதாரணம் சொல்கிறோம். இதை ஹேக் பண்ணுறது. அடுத்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, மொபைல் ஃபோனை உங்கள்கிட்டேருந்து திருடுறது, வீடுகளில் புகுந்தையும் திருடுற கும்பல்கள் இருக்குது. இது எல்லாமே குழுக்கள். அடுத்து வழிப்பறி கொள்ளை, இதுவும் நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அடுத்து என்ன பண்ணுவாங்க, நம்மளுடைய பொருட்களையே திருடி விற்பது. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய சொத்துக்கள் எல்லாத்துக்குமே சேதாரத்தை விளைவிப்பது, துணிமணிகள், நகைகள், இது எல்லாமே இந்த குழுவினுடைய செயல்பாடு. இது தொழில்நுட்பம் இல்லாத காலத்தில் அவங்க நேரடியாக வீடுகளில் புகுந்து செய்வது இந்த குழுக்கள். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, தொழில்நுட்ப உதவியோடு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ டிஜிட்டல் மெத்தடாலஜியில் வெப்சைட்ஸ் நிறைய க்ரியேட் பண்ணி இதில் பணம் போடுங்க, இதில் சேருங்க, இல்லை அப்படின்னா இவ்வளோ நீங்கள் கட்டினீங்கன்னா உங்களுக்கு அடுத்து இவ்வளோ அமௌண்ட் வரும் அப்படிங்கிற மாதிரி சொல்லி அதுலேயும் பணம் சம்பாதித்து மக்களை ஏமாற்றக்கூடிய குழுக்கள். ஸோ இந்த ஏமாற்று வேலைகளில் ஈடுபடக்கூடிய குழுக்களும் அதீதமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிறது உண்மை. அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, போலியான முகவரிகள் கொடுப்பது, நபர்கள் இன்ட்ரடியூஸ் ஆகிறது நம்ம கூட, அதாவது ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு சொல்லி பேசுவது, இவர்களும் சார்ந்த குழுக்கள் நிறைய இந்த கெடுதல் வேலைகளில், சமூக சீர்கேடுகளில் ஈடுபடுறாங்க அப்படிங்கிறது தான் உண்மை. அடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இப்போ என்னுடைய புகைப்படத்தை வைத்து நான் ஒரு நம்பர் யூஸ் பண்ண மாட்டேன், ஆனால் அவங்க ஒரு நம்பர் யூஸ் பண்ணி அதில் அந்த புகைப்படத்தை வைத்து நான் தான் பேசுகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பல நபர்களிடத்தில் பணம் சம்பாதிப்பது, இல்லை தவறான தகவல்களை பரப்பி திருட்டு வேலைகளிலும் ஏமாற்று வேலைகளிலும் ஈடுபடக்கூடிய குழுக்கள் ஏராளம். அதன் மூலியமாக அவர்கள் சம்பாதிப்பதும் அதீதம் நிறைய. இது எல்லா சமூக சீர்கேடுகளும் எதனால் நடைபெறுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, இந்த குழுக்களை சார்ந்த உறுப்பினர்கள். இவர்களை பற்றி நம்ம சொன்னோம் அப்படின்னா உடனே அவர்களுக்கு அதீத கோபம் வரும். அடுத்து பார்த்திங்க அப்படின்னா, சம்மந்தமே இல்லாமல் நம்மக்கிட்ட வம்பு வளர்ப்பாங்க. இது எல்லாமே இந்த குழுவினுடைய வேலைப்பாடுகள் தான். போதை வஸ்துக்கள் ரொம்ப மெயினாக சொல்ல வேண்டியது இதுதான். இன்றைய காலகட்டத்தில் சமூகத்தில் அளவுக்கு அதிகமாக உலாவி கொண்டு இருக்கிறது போதை வஸ்துக்கள். அது டேப்லெட்ஸ்லேயும் இருக்குது, மாத்திரை உருவங்கள்லையும் இருக்குது, சாப்பாடுகள் நம்ம சாப்பிடக்கூடிய சாப்பாடுகளிலுமே அவங்க பவுடர் மாதிரி கலந்து கொடுக்குறதும் இருக்குது. ஸோ இது எல்லாமே சமூக சீர்கேடுகள் தான். இதை பற்றி எத்தனை திரைப்படங்கள் வந்தாலும் சரி, விழிப்புணர்வு கொடுத்தாலும் சரி, யாருமே இதை மாற்றுவதற்கான ஒரு சூழ்நிலை இன்ன வரைக்கும் சமூகத்தில் எங்கேயுமே இருந்ததில்லை. ஆனால் இது நாள் வரைக்கும் பார்த்ததில்லை. என்ன விஷயம் அப்படின்னு கேட்டோம் அப்படின்னா, இதற்கான முழு ஒத்துழைப்பு அரசாங்கம் என்னைக்கு இது எல்லாத்தையும் தடை செய்யுதோ, சட்டம் கொண்டு வருதோ, அன்னைக்கு மட்டும்தான் இந்த போதை வஸ்துக்கள் அப்படிங்கிறது நாட்டில் இல்லாமல் இருக்கும். சமூக சீர்கேடுகள் அப்படிங்கிறது ஒன்று இல்லாமல் இருக்கும். சட்டங்கள் இருக்குது ஆனால் இல்லை, அரசாங்கம் இருக்குது ஆனால் இல்லை, அந்த மாதிரியே தான் இங்கே போயிட்டுருக்கு. ஸோ இதெல்லாம் பற்றி நம்ம சொல்கிறதுனால நீங்கள் எந்த அரசியல் கட்சியில் இருக்கீங்க, இல்லை நீங்கள் பெரிய ஆளா அப்படின்னு கேட்டிங்கன்னா அதெல்லாம் இல்லை. எந்த அரசியல் கட்சியும் சார்ந்ததில்லை. ஒரு சாதாரண பெண்மணியாக சமூகத்தில் நான் சந்தித்த அவலங்கள், இன்னும் சந்திக்கக்கூடிய நிலைகள், இதை பற்றி தான் உங்களிடத்தில் நான் விவாதித்து கொண்டிருக்கிறேன், பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். இந்த குழுவினுடைய செயல்பாடுகள் எந்த அளவுக்கு ஒவ்வொரு குடும்பங்களையும் சமூக சீர்கேடுகளையும் உருவாக்குகிறது அப்படிங்கிறத நம்ம எல்லாருமே தொடர்ந்து யோசிக்கணும். நல்ல வழிகளை பின்பற்றணும் அப்படின்னா குடும்பங்களும் உயரும், சமூகமும் உயரும். நல்ல குடிமகன்கள்னால் ட்ரிங்க்ஸ் பர்சன் கிடையாது, நாட்டுக்கு நல்லது செய்யக்கூடிய நபர்கள் அப்படிங்கிறவங்க இன்னும் பாப்புலேஷன் தொகை அப்படிங்கிறது நல்ல உயர்வு பெறும் அப்படிங்கிறதான் உண்மை. தவறான மனிதர்களால் சமூகமும் வீடும் உயர்வு பெறாது. நல்ல செயல்களையும் நல்ல கருத்துக்களையும் தன்னுடைய வாழ்வில் கடைபிடிக்கக்கூடிய நபர்களால் மட்டும்தான் சமூகமும் வீடும் உயர்வு பெறும் அப்படிங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ தொடர்ந்து பேசுவோம். நன்றி.